கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் விஜய் அவர்களுடைய படத்துக்கு வந்து ஹைப் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். எல்லா ஷோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாக்களில் புக் மை ஷோவில் பார்த்தப்பே வந்து தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு பிரைம் டைமில் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அந்த பிரைம் டைமில் வந்து வெங்கட் அவர்கள் வந்து படம் பண்ணுறாரு. ஏன்னா அஜித் அவர்களுக்கு மங்காத்தா பண்ணியிருக்காரு. யுவன் அவர்கள் பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்காரு. அப்போ வெங்கட் பிரபுனா யுவன் தான் காம்போ. அப்போ கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு பண்ணும்பொழுது அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காலத்துக்கும் சொல்கிற மாதிரியான ஒரு படத்தையும் மியூசிக் வந்து கொடுத்துருங்க அப்படின்றதான் காமனான ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் நான் வெங்கட் பிரபுகிட்ட வேற மாதிரி எதிர்பார்த்தேன். என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, மாநாடு வந்து பண்ணாரு, அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டு இந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் வந்து விஜய் வச்சு பண்ணும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ஒரு சர்ப்ரைஸ் வந்து அதில் வச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் மியூசிக் வைஸா யோசிக்கும் போது எல்லாரும் யோசிக்கிற மாதிரி தான் யோசிச்சேன். இப்போ அஜித்துக்கு மாசா பண்ணல, இதுக்கு ஏதாவது வந்து ஒரு மாசா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்க வந்து ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, வெங்கட் பிரபுவில் ஏன் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சென்னையில் வந்து ரவுடிசம் இப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் லவ், எமோஷனு, கிரிக்கெட்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படி வச்சு ஒரு சென்னை 20ன்னு ஒரு படம் பண்ணாரு. ஒரு நைட்டில் நடக்கிற கதை மாதிரி சரோஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் அந்த மாதிரி படங்கள் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணி கோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாரு. ஒரு மாஸ் ஹீரோ கூட்டு வந்துட்டு எந்த விதமான ஃபிளாஷ்பேக்குமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் ரோல் வச்சு ஒரு ஹீஸ்ட் படம் பண்ணார் மங்காத்தா அப்படின்னு. இப்போ மாநாடு மாதிரி வந்து இந்திய சினிமாலேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நம்ம எல்லாரும் படித்து தெரிஞ்சு டெக்னிக்கலாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்க்ரீன் பிளே எதுன்னு பார்த்தீங்கன்னா மாநாடோட ஸ்க்ரீன் பிளே. அந்த மாதிரியான ஒரு படம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வச்சுட்டு எங்கேஜிங்கான ஒரு படமாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. எனக்கு பெரிய சர்ப்ரைஸு. ஏன் அப்படின்னா, நான் லீனியர் ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதில் வந்து எங்கேஜிங்காக உட்காந்து படம் பார்க்க வைக்கிறது வேற. ஆனால் லீனியர் ஸ்க்ரீன் பிளேல எவ்வளோ தூரம் வந்து உட்காந்து எங்கேஜிங்காக படம் பார்க்க வைக்கிறோன்ற ஒன்று இருக்குல்ல, அதை வந்து வெங்கட் பிரபுகள் இதில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சூப்பராக வந்துட்டு அது வந்து ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு பெரிய ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைஸு. இப்படி வந்து மெனக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ண ஒரு மனுஷனை ஏன் இன்னும் வந்து செலிப்ரேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு அப்புறமாவது வெங்கட் பிரபுவில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும். அதை வந்து அந்த வருத்தத்தோட வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. வெங்கட் பிரபு சார் இதில் வந்து அசைத்திட்டீங்க, அடிச்சு நவுத்தி எடுத்துட்டீங்க ஸ்க்ரீன் பிளே. அவருடைய ஒர்க் இந்த படத்தில் வந்துட்டு பிரமாதமாக இருக்கு. அவர் என்ன மாதிரியான ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த படத்தை விஜய் அவர்களுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். விஜய் அவருடைய பர்ஃபார்மன்ஸு இளைய தளபதி அப்படின்னு ஒரு 2 ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த 2 ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. பிகில்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயப்பன் கேரக்டரை கன்வின்சிங்காக அவரால் டெலிவரி பண்ண முடியல. ஒருவேளை அது வந்து அவங்க போட்ட மேக்கப்பா இல்லை அந்த கேரக்டரோட ரோலா இல்லை அந்த அட்லியோட ரைட்டிங்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த தளபதி அந்த ஏஜ்டு கேரக்டரான ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்காக அந்த கேரக்டருக்கு அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து கன்வின்சிங்காக வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம உட்காந்து பார்க்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இளைய தளபதி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் படத்துடைய அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல. படத்தையே வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே பயங்கரமாக தாங்கி பிடிக்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் தான். செம்ம சூப்பராக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருந்தாரு, டிஏஜிங் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய பட்ஜெட்ல 30% டிஏஜிங் மட்டுமே நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் யோசிச்சேன், என்ன அந்த படத்துல வந்துட்டு அந்த கேரக்டர் பண்ண போகுது அப்படின்னு. படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, படத்துல 30% இல்லை 70% அந்த கேரக்டருக்கு வந்து செலவு பண்ணிருக்கலாம் அப்படின்னு. வெறும் டிஏஜிங் டெக்னாலஜி வந்து நான் பண்றேன் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த கேரக்டரை யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அதை விட பர்ஃபார்மன்ஸ் வைஸா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் அவருடைய கேரியர்லயே பண்ணாத ஒரு ரோலு. அந்த ரோலு இவ்வளவு தூரம் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதான் வந்து பெரிய இந்த படத்துல இருக்கக்கூடிய பெரிய சர்ப்ரைஸா நான் வந்து பாக்குறேன். இவனுடைய மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்தப்ப அடிச்சு பொழந்து எடுத்துட்டாங்க. என்னடா பாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா போட்டு பயங்கரமான ட்ரோலு. அது அஜித் ரசிகர்களும் சேர்ந்து வந்து ட்ரோல் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா எப்படி மியூசிக்லாம் வந்து அஜித் அவர்கள் போட்டிருக்காரு, என்ன இந்த பாட்டுக்கு போய் இப்படி வந்து பயங்கரமா வந்து ட்ரோல் பண்றீங்களே அவரை அப்படின்னு வந்து நான் வந்து உண்மையில வருத்தப்பட்டேன். ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சு, யாரெல்லாம் ட்ரோல் பண்ணி யாரெல்லாம் வாய் பேசினாங்களோ அப்படியே வாயை மூடிட்டு உட்காந்து மியூசிக்கையும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் கேள்றா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை தான் யுவன் அவர்கள் வந்து போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறமோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொன்றையும் எடுத்து இப்படி போட்டிருக்காரு அப்படி போட்டிருக்காருன்னு எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணி பேசக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை தான் இந்த கோட்டு படத்தினுடைய மியூசிக் இருக்கும் அப்படின்னு என்னால் நிச்சயமா வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சாங்கினுடைய பிளேஸ்மெண்ட்டு, விசில் போடு பாட்டு வேற விதமான ஒரு டோன்ல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு ரிசப்ஷனாக தான் இருந்துச்சு. அந்த பீட்டோட பார்க்கும்போது சின்ன கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. இந்த ஸ்பார்க் மட்டும்தான் வந்து அன்வான்டான ஒரு பிளேஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் விஷுவல் வைஸ்மா வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அது ரிலீக் வீடியோலையும் அப்படிதான் இருந்துச்சு, தேட்டர்லையும் அப்படிதான் இருந்துச்சு. அதை மட்டும் வந்து கட் பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு உறுத்தல் மட்டும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. மட்ட சாங்கோட பிளேஸ்மெண்ட் தான் படத்துடைய பெரிய ஹைலைட்டு. பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு தேட்டரில் அந்த மட்ட சாங்கு. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து கொஞ்சம் வந்து லேக் அடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மற்றபடி படத்தில் இருக்கக்கூடிய மித்த எல்லா டைமையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எங்கேஜிங்காக தான் வந்து
வெங்கட் பிரபு வந்து கொண்டு போயிருந்தாரு. பர்டிகுலரி கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஒரு டைப்புக்குள்ள பயங்கர கிளாசிக்கலாக வந்து ஒரு 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 பிஜிஎம் வந்து ட்ரை பண்ணியிருந்தாரு. ஆப்வியஸ்லி அது பூஜை வீடியோவில் போட்டிருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அதில் வந்து போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அது இன்னும் இல்லாமல் வெங்கட் பிரபு இவனுடைய காம்போல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த இளையராஜா அவருடைய டோனு, இந்த மற்ற படத்தில் இருக்கக்கூடிய பிஜிஎம்சி, இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஸ், கமல் அவருடைய ரெஃபரன்ஸு, ரஜினி அவருடைய ரெஃபரன்ஸு, அஜித் அவருடைய ரெஃபரன்ஸு, சிவகார்த்திகேயனுடைய ரெஃபரன்ஸு, தோனி அவருடைய ரெஃபரன்ஸு, விஜயகாந்த் அவருடைய ரெஃபரன்ஸு, திரிசா, இப்படி சொல்லிக்கிட்டே போகிற மாதிரியான ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் அந்த படத்தில் வந்து குமிச்சு வச்சிருக்காங்க. இப்படி ரெஃபரன்ஸ்லாம் வச்சு படத்தை வந்து ஓட வைக்கிற பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு இந்த படத்தை வந்து ஓட வைக்க வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து இப்போ பயங்கரமான ஒரு பீக்கில் இருக்காரு. அவர் எப்படி படம் பண்ணாலும் அந்த படம் வந்து ப்ராஃபிட்டபிளான ஒரு படமாக தான் போகிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பக்குவத்தோடு இருக்காரு. இவங்க இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வைக்கிறது வந்து படத்துக்கு வந்துட்டு சும்மா பேருக்கு வந்து வைக்கவே கிடையாது. அது அழகாக பிளேஸ்மெண்ட் பண்ணி அது எப்படி வந்து ஒர்க் ஆகணும், ஆடியன்ஸ்க்கு வந்து ரிசப்ஷன் எப்படி போய் சேரணும் அப்படின்றது முதல் கொண்டு பிளான் பண்ணி ரொம்ப அழகாக வச்சு ஒரு ஈகோலஸ் இல்லாத ஒரு பக்குவத்தோட தான் இதுக்கு வந்து அனுமதி கொடுத்த மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதுவும் வந்து குறிப்பாக அஜித் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் படத்துடைய பெரிய ஹைலைட்டு. அது வந்து கண்டிப்பாக அஜித் அவர்களுக்கே வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே வந்து பயங்கரமாக கூஸ்பம்ஸான சீனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கே வந்து பெரிய கூஸ்பம்ஸாக தான் இருந்துச்சு அந்த சீனு. சூப்பராக வந்துட்டு ஒர்க் ஆயிருந்துச்சு. தோனி அவருடைய ரெஃபரன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வந்து ரிலேட்டபிளாகவும் தோணுது. ஏன்னா அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மஞ்சமாக்கான் கன்வின்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டா தலையை பாடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த சீனை வந்து இன்னும் பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து ரிவீல் பண்ண விரும்பல. இது மாதிரி ரிவீல் பண்ண முடியாத நிறைய ரெஃபரன்ஸு, நிறைய மூமெண்ட்ஸு, தேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு படம் தான் இந்த கோட்டு படம். நம்ம இந்த லாஜிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து படம் பார்க்குற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே உள்ளே போகாமல் உள்ளே போய் உட்காந்து நம்ம ட்ரோல் பண்ணுவோம் அந்த படத்தை அப்படின்ற மைண்டோடய படம் பார்க்குற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட தான் நம்ம வந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்போம். படத்தை விட்டு வெளியிலையும் வருவோம். ஆனால் இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம் கிடையாது. நம்ம வந்து ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அடுத்த சீன் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணா வேற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து வெங்கட் பிரபு வந்து அதில் வந்து வச்சிருக்காரு. அப்போ சரி அதில் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணா அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இப்படி வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட், செகண்ட் ஹாஃப்னு பேர் வச்சுக்கு பதிலாக ட்விஸ்ட் ஹாஃப்னு கூட பேர் வச்சிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு படத்தை வந்துட்டு எங்கேஜிங்காக எங்கிட்ட கொண்டு போய் முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம அந்த லாஜிக் மிஸ்டேக் பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா படத்தில் என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்ல வரேன். படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பிரசாந்த், பிரபுதேவா, அப்புறம் யோகி பாபு, ஸ்னேகா, இப்படி சொல்லிக்கிட்டே போகிற மாதிரியான அஜ்மல், இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த எல்லா கேரக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒவ்வொரு சீன் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து படத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு கமர்ஷியல் வேல்யூவாக ஒர்க் ஆகணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூவாக ஒர்க் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸில் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து நடிச்சது இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீமை வந்து வெங்கட் பிரபு எப்படி செட் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ஒரு 4 பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நேச்சுரலாகவே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைப் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துறாரு. அது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஏன்னா சென்னை 28 ஒரு டீம் கொண்டு வந்தார், கோவால் அப்படியே அது ஒரு இதை கொண்டு வந்தார், அப்புறம் மங்காத்தில் வந்து அஜித் அவர்களை வச்சா ஒரு டீமை செட் பண்ணாரு. இப்போ இதில் வந்து இப்படி ஒரு டீமை செட் பண்ணுறாரு. எப்போ டீமை செட் பண்ணாலும் அந்த டீமுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வைப் மட்டும் குறையவே இல்லை. அது எங்க இருந்தா வந்து அந்த பல்ஸை வந்து வெங்கட் பிரபு பிடிக்கிறாரு அப்படின்னு தெரியல. செம்ம சூப்பராக வந்துட்டு அந்த பல்ஸை வந்து இந்த படத்துலையுமே வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. அது ஒர்க் ஆனதுனால தான் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு, அந்த டான்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கனெக்டாகவும் ரிலேட்டபிளாகவும் இருந்துச்சு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயோடைய யூஸ்ஃபுல்லான பேட்டர்ன்லேயும் இந்த படம் வந்து கிடையாது. ஏன்னா டெக்னிக்கல் வைஸாகவும் கேரக்டர் வைஸாகவும் அதே ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த படமாகவே பார்த்தாலும் விஜயோடைய டெம்ப்ளேட்டில் இந்த படம் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓப்பனிங் சாங்கு அப்படின்ற 1-2 விஷயங்கள் மட்டும்தான் அந்த படத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களே தொடர்ந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன்ல இருந்து. அது மட்டுமே இல்லாமல் டோட்டலாக சேஞ்சான ஒரு படம் தான் இந்த கோட்டு படம். பர்சனலி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறையா நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ், அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, அது வந்து நம்ம தமிழ் படங்கள்ல அவ்வளவு தூரம் இன்டென்ஸா எனக்கு பார்க்க வேணாம்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் அது ஒரு குறையா நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து அதில் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்துருக்கலாம். ரெண்டாவது செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு 10 to 12 நிமிஷம் இருக்கக்கூடிய லேக். மூணாவது அந்த 3 மணி நேரம். ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரெய்லர் ரிவ்யூல சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா எமோஷனல், ஆக்ஷனல், டெக்னிக்கல் ஒர்க்கு, அப்புறம் டைமிங், இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கவர் பண்ணி இந்த படத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து பயங்கரமான ஒரு வெரி வெல் ஒர்க்கான ஒரு படமா வரும், ரொம்ப முக்கியமான ஒரு படமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் ஒரு 75% வந்து இந்த படத்தில் வந்துட்டு அவங்க வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தான் அந்த 10 to 12 நிமிஷம் வந்து கொஞ்சம் லேகான மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து அந்த குட்டி விஜயை வச்சுட்டு இவங்க ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்ட் பண்ணால் அந்த 40 மினிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரேசியாகவே வந்துட்டு படத்தை வந்து முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம்.
இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யுவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், வெங்கட் பிரபுடைய ஸ்க்ரீன் பிளே, விஜய் அவருடைய பர்ஃபார்மன்ஸ், மற்றபடி இந்த மற்ற கேரக்டர் பிளேஸ்மெண்ட் பண்ண விதங்கள், அப்புறம் இந்த ரெஃபரன்ஸ், இது எல்லாமே வந்து படத்துக்கு வந்துட்டு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு என்ன சொல்ல முடியும். ஆடியன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான இந்த படம் வந்து மங்காத்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பர்சனலாக நான் ஒரே ஒரு ஒப்பீனியன் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, அஜித் அவர்களுக்கும் ஒரு ஜோன் இருக்குது, அஜித் அவர்களுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அவருக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டில் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே மங்காத்தா எப்படி அவருடைய கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சோ, அதே மாதிரி எமோஷ்னலு, ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு, ஹியூமரு, இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுடைய ஜோனு. அந்த ஜோனுக்குள்ளே கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக வந்துட்டு ஒர்க் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு லீனியரில் கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு ஃபாஸ்டஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே உண்ட ஒரு படத்தை வந்து பார்க்கல. தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.